புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. இது வழக்கமான நடைமுறை தான். ஆனா, அவ்வளவு விமர்சனங்கள் அதன் மேல எழுப்பப்பட்டுச்சு. இவங்களுக்கெல்லாம் இது கூட தெரியல. இவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏவாக இருக்க தகுதி இருக்கா? இவங்கள வச்சு எப்படி ஆட்சி நடத்த போறாங்க? அப்படிங்கிறது எல்லாத்தையும். ஒரு வேலைக்கு அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே முதல்ல ட்ரெய்னிங் அப்படிங்கிற ஒண்ணு குடுப்பாங்க. நீங்க எவ்வளவு பெரிய துறை வல்லுனராக இருந்தாலும் கூட, இன்னொரு துறைக்கு போகும்போது, இல்ல அந்த அந்த துறையில நுழையும்போது, ட்ரெய்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது, ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ அந்த தொகுதி மக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு அவ்வளவு பெரிய பாரம்பரியமான ஒரு ஒரு சட்டமன்றத்துக்குள்ள நுழையும்போது, அங்க அவ்வளவு நடைமுறைகள் இருக்கு. அதெல்லாம் எப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்ப ட்ரெய்னிங் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு தானே! இப்போ காலம் காலமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 10 முறை, 8 முறை, 7 முறை இருக்கக்கூடிய சீனியராக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுமே முதல் முறையா ஒரு டைம் எம்எல்ஏவா இருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் முறை ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அப்ப அவங்களும் இந்த ட்ரெய்னிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி தானே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த எம்எல்ஏக்களும் 2வது முறையோ, 3வது முறையோ ஜெயிக்கும்போது அவங்களுக்கும் இது பழகிட்டு போகுது. இதுல என்ன விமர்சனம் பண்றதுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த எம்எல்ஏக்களை விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது அங்க தேர்ந்தெடுத்த மக்களவே கொஞ்சம் அவமதிக்கிற மாரியாகத்தான் இருக்கு. ஒருவேளை இந்த புது எம்எல்ஏக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக எல்லா எம்எல்ஏக்களும் 234 எம்எல்ஏக்களுமே இந்த மாதிரி ட்ரைனிங்கில் அட்டன் பண்ணணும்னு சொல்லுங்கள். அப்போ அந்த சீனியராக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்களுடைய அனுபவத்தை அங்கே பகிர்ந்துக்குவாங்கல்ல, அது புது எம்எல்ஏக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் தானே. இந்த மாதிரி நடைமுறை ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படின்றது என்னுடைய கேள்வி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை என்னோட பகிர்ந்துக்கங்க.